வாங்குறது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டன்ட் வந்து வாங்கணும். ஒன்று வந்து ஆன்லைன் ஃபைலிங். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து சிஸ்டமை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே வெப் ப்ரௌசர்லேயே நம்ம என்ன வேணும், பேட்டன்ட் வேணுமா, காப்பிரைட் வேணுமா, இல்லை ட்ரேட்மார்க் வேணுமா அப்படின்றத அப்லோட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம போயிட்டு அப்ளை பண்ணுறது. இன்ஃபேக்டாக இங்கே எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸே டேரெக்டாக போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வருது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இந்தியாவில் இருக்கிறது 4 ஆஃபீஸ் தான் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொல்கத்தா, மும்பை அண்ட் சென்னை. ஸோ 4 இடத்துல மட்டும்தான் பேட்டன் ரைட்டுக்கு ஆஃபீஸ் வந்து ஃபிசிக்கலாக வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பிளேசஸை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க டோட்டல் சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஸோ சவுத் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்தாண்ட ஆந்திரா, இந்தாண்ட கேரளா. ஸோ டோட்டலாக அவங்க எல்லாருமே எங்கே வருவாங்க, சென்னைக்கு வந்து தான் ஃபைல் பண்ணி ஆகணும். அவங்க ஐபிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து வாங்குறதுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஐடென்டிட்டி ஆகட்டும், இல்லை நான் ஒரு ட்ரேட்மார்க் ஆகட்டும், காப்பிரைட் ஆகட்டும், நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு பிளாக் பிகாக் அது ஒரு இது இருக்கு, இல்லை கருப்பட்டி காஃபி பார் இருக்கு. ஸோ எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணதை என்ன பண்ணணும், யார்கிட்டையும் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. ஈஸியாக அப்புறம் நம்ம சொல்லிட்டோம்னா அவன் ஃபைல் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ என்ன பண்ணோம், நம்ம கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தை நம்மளே வந்து செல்ஃபாக மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் டேரக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதுதான் செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் வந்து ரன்னர்ஸ்.